ஹே கைஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் 2024. அதாவது இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ கொடுக்கலாம். ஸோ நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்னென்ன இருக்குன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கலாம். ஒரு 10 இயர்ஸில் நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு 20 இயர்ஸில் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒரு 30 இயர்ஸில் எனக்கு ஒரு அமௌண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் மணி க்ரோ ஆகணும். நீங்கள் சும்மா அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா இட் won't grow. It will be very less interest. Even பேங்க்லேயும் போடணும் இல்லைன்னு சொல்லலை. ஸோ there are so many options to increase your income. அதாவது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 3 டைப்பாக பிரிக்கலாம். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்சிஃபைடாக பண்ணணும். ஒரே ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரே ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இம்பேக்ட் ஆகி உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை எல்லா ஏரியாலையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்டுமே நெகட்டிவில் போகாது, எல்லா இன்வெஸ்ட்டுமே பிரச்சனை ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10ல் ஒரு 2 ப்ராப்ளம் வரலாம், 10மே ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். 3 டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி மினிமல் ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட். அதுக்கப்புறம் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதே மாதிரி இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் லோவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். பட் அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். சப்போஸ் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 5 to 6% இருந்துச்சுன்னா, மீடியம் ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 to 10% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், சில ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே மீடியம் ரிஸ்கில் வரும். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். லோ ரிஸ்க் கம்பேர் பண்ணும்போது மீடியம் ரிஸ்கில் ரிஸ்க் அதிகம். ஸோ ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தை விட இதுதான் ஹையஸ்ட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மார்க்கெட்னால் நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதை யார் கன்சிடர் பண்ணலான்னா, நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் நிறைய இருக்குது, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், ஏன்னா நான் ஆல்ரெடி லோ ரிஸ்க் மீடியம் ரிஸ்கில் கவர் பண்ணிட்டேன், கொஞ்சம் அமௌண்ட்டை நான் ஹை ரிஸ்கில் பண்ணி என்னோடய ரிட்டர்ன்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். பட் ரிஸ்க் இஸ் வெரி ஹையர். நீங்கள் போடுற பணம் நாளைக்கே உங்களுக்கு ஒரு 20%, 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். பட் சப்போஸ் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அதே அமௌண்ட் நெகட்டிவில் போகலாம். 5%, 3%, ஈவன் லோ கூட ஆகலாம். ஸோ இட் இஸ் மார்க்கெட் பேஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், யூலிப்ஸ், இதெல்லாமே ஹையர் ரிஸ்க். பட் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ மோர். சம்டைம்ஸ் நெகட்டிவாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஷுட் திங்க் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இட் வில் பி ஓகே. ஸோ ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரிஸ்க்கை பற்றி பார்த்துட்டோம். ஸோ எந்த ஃபண்டு எந்த ரிஸ்கில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபண்டோ அந்த ஐட்டத்தையோ நீங்கள் செக் பண்ணணும். எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் ரிஸ்க் எவ்வளோன்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா லாங் டேர்முக்கு என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா ஈக்விட்டி ரிலேட்டடில் நீங்கள் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடியா இல்லை, என்னால் டெய்லி மானிட்டர் பண்ண முடியாதுன்னா நீங்கள் கேன் கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மேனேஜ்டு பை கவர்மெண்ட்டு தான். அதே மாதிரி பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வரும், ரிஸ்க்குமே ரொம்ப கம்மி. அதே மாதிரி சுகன்யா சம்ருதி யோஜனா. ஸோ அது அதுவும் ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.
அதுவும் வந்து மேனேஜ்டு பை கவர்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்த வாங்கி வச்சிங்கன்னா அது 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். பட் யூ ஷுட் பை இன் ப்ராப்பர் பிளேஸ். அதே மாதிரி இந்த கோல்டு பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வாங்கினீங்கன்னா அது ஆக்சுவல் கோல்டு மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ க்ரோ ஆகுதோ அதே மாதிரி பாண்ட் வாங்கினீங்கனாலும் அதே மாதிரி க்ரோ ஆகும். பட் இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருக்காது. இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இருக்காது. ஸோ கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும், ஒரு லாங் டேர்மில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணலாம். பட் எல்லா ஆப்ஷன்ஸ் நான் சொன்னதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் லாங் டேர்முக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஒரு 30 இயர்ஸ் பிளான் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ணலாம். மீடியம் டேர்ம் சப்போஸ் எனக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்போ சொல்கிற ஆப்ஷன்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். என்எஸ்சி நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்கொயரி பண்ணிங்கன்னா நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் ஜென்ரலாக ரிஸ்க் கம்மி. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்முக்கு என்ன பண்ணலாம்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் ரிஸ்கியர் தேன் அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் இருக்கும். லைக் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபண்ட் வச்சுருப்பாங்க. அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க் கம்மி. ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் தேன் கோயிங் ஃபார் அதர் ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் மீடியம் டேர்ம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களோட கோல் வந்து ஒரு 15 இயர்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் லைக் ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்முக்கு ஏன் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் ஈஸியாக லிக்விடிட்டி பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஃபண்டு தேவைப்படும், ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபண்டு தேவைப்படும்னா தான் நீங்கள் ஷார்ட் டேர்ம் போட போகிறீங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட். நல்ல பேங்காக பார்த்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைங்க. ரெக்கரிங் டெபாசிட் போடலாம். லைக் மந்த்லி வந்து நீங்கள் அதில் ஒரு அமௌண்ட் போடுற மாதிரி போடலாம். அதுவும் நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெப்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் நிறைய டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி, அதே மாதிரி லிக்விடிட்டியும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மி. ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணிங்கன்னா இதுதான் பிளான் பண்ணணும். ஏன் வந்து லாங் டேர்ம் பிளான் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணி சப்போஸ் நாளைக்கு ஒரு மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ப்ராஃபிட் வரும்போது எடுக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணும்போது அது தட் ஷுட் பி லைக் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் 2024. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்பப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஆப்ஷன் வந்து நாளைக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டால் அதே வந்து 10 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ண முடியாது. 6 months ஒன்ஸ் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற லைக் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகலாம், ப்ளஸ் நீங்கள் வாங்கின லேண்டோட வேல்யூ குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஸோ தட் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இதெல்லாம் ரெகுலராக மானிட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நல்லதாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நார்டிஸ்.